கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே உள்ள திருமலை அகரத்தைச் சேர்ந்தவர் மதியழகன், வயது 45, விவசாயி. இவரது மகன் 25 வயது மனோஜ். சமீபத்தில் நடந்த எஸ்ஐ தேர்வை எழுதிவிட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருந்தார் மனோஜ். இன்று காலை 8 மணி அளவில் அப்பாவும் மகனும் மார்க்கெட்டுக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு பைக்கில் திரும்பிக் கொண்டிருந்தனர். பெண்ணாடம் கோனூர் கிராம சாலையில் திருமலை அகரம் பேருந்து நிறுத்தம் அருகே சென்றபோது எதிரே தாறுமாறான வேகத்தில் பள்ளி வாகனம் வந்தது. பெண்ணாடத்தைச் சேர்ந்த வேல் என்பவர் ஓட்டி வந்தார். அவருக்கு வயது 38. வேகமாக வந்த பள்ளி வாகனம் பைக் மீது பயங்கரமாக மோதியது. இதில் மதியழகன், மனோஜ் படுகாயமடைந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்தனர். அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து இருவரையும் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் திட்டக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களை பரிசோதித்த டாக்டர்கள் மதியழகன் மற்றும் மனோஜ் இருவரும் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். அதை கேட்டு மதியழகனின் மனைவி மற்றும் குடும்பத்தினர் கதறி அழுதனர். போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். பள்ளி வாகனத்தை ஓட்டி வந்த வேல் மதுபோதையில் இருந்தது உறுதியானது. இதை அடுத்து போலீசார் அவரை கைது செய்து போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். இதனிடையே வேல் வேலை பார்க்கும் தனியார் பள்ளிக்கு மதியழகனின் குடும்பத்தினரும் உறவினர்களும் குழந்தைகளும் ஆவேசத்துடன் சென்றனர். காலையிலேயே குடித்துவிட்டு பிள்ளையை ஏற்றிச் செல்வதற்காக திருமலை அகரம் பகுதிக்கு வேல் சென்றபோதுதான் பைக் மீது மோதியிருக்கிறார். தினமும் அவர் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்கிறார். மதுபோதையில் குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் போது வாகன விபத்தில் சிக்கியிருந்தால் நிலைமை என்னவாகியிருக்கும்? குடிக்காத டிரைவர்களை பணியமர்த்த மாட்டீர்களா? பள்ளி நிர்வாகத்தினரிடம் மக்கள் சண்டை போட்டனர். போலீசார் வந்து அவர்களை சமாதானப்படுத்தினர். டிரைவரை கைது செய்து விட்டோம் என போலீசார் கூறியதை தொடர்ந்து பெற்றோர்கள் உள்ளிட்ட மக்கள் கலைந்து சென்றனர். மனோஜுக்கு போலீஸ் அதிகாரியாக வேண்டும் என்பது கனவு. பள்ளி வாகனம் மோதி அவரும் அவர் தந்தையும் இறந்தது பெண்ணாடம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.